ஆண்டவர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது ஞான சமாதானங்களை கட்டளையாளர் பரிசுத்த திருவிருந்து வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் பரிபூர்ணமாய் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முந்தின நாள் தம்முடைய சீடர்களோடு பந்தி இருந்ததையும், அவர் கெத்சமனே தோட்டத்திலே சென்று அவர் அழுது யாவுளப்பட்டு இன்னும் 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று அவருடைய சீடர்களிடம் வேண்டிக் கொண்டதையும் இந்த நாளிலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையில் வியாகுலம் அடைய தொடங்கினார் என்ற ஒரு செய்தியை இந்த நாளில்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். இறைவன் மனிதனாய் வந்ததே வியப்பு. மனிதனாய் வந்த இறைவன் அற்புதங்களும் அடையாளங்களும் உபதேசங்களும் செய்வதுதான் சிறப்பு. ஆனால் மனிதமாக வந்த இறைவன் அற்புதங்களோடு தன்னுடைய வல்லமையை நிறுத்தி விடாமல், உபதேசங்களோடு தன்னுடைய ஞானத்தை நிறுத்தி கொள்ளாமல், தன்னுடைய மக்களுக்காக இந்த உலகத்திலே மரணத்தை தழுவினார். எல்லோரும் மரிப்பதை போல வயோதிப மரணத்தை அவர் எதிர்கொள்ளாமல், பாவிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மரண தண்டனையை அவர் தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார். மரணம் எல்லா மனிதனுடைய வாழ்விலும் வருகிறது. ஆனால் தண்டிக்கப்பட்டு மரணத்தை காண்பது என்பது ஒரு சவாலான ஒன்று. மலர்ந்து கனி கொடுத்து அவர் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய நாட்களிலே வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். அப்படி ஒரு மரணத்தை தழுவுவதற்கு முந்தின நாள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். திருமறையில ஒரு பகுதி ரொம்ப தெளிவா அதை குறித்து சொல்லுகின்றது. அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட யோவான் 13வது அதிகாரம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த பகுதியை நம்ம தொடர்ச்சியா சிந்திப்போம். முதல்ல 3 கேரக்டரை இந்த பகுதி ரொம்ப முக்கியமா பேசும். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு இறைவன் வைத்திருந்த திட்டம். இரண்டாவது, யூதாஸ் காரியோத்து, அவனுக்கு பிசாசு வைத்திருந்த திட்டம். மூன்றாவது, பேதுரு, ஆண்டவருடைய சீடன், அவன் தன்னை குறித்து வைத்திருந்த திட்டம். இந்த 3 காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து, பிதா அவர் மீது வைத்திருந்த திட்டம், அந்த திட்டத்தை அவர் அறிகிறார். முதலாவது செய்தி, பிதாவின் திட்டத்தை அவர் அறிந்தவுடன் அவர் என்ன செய்ய தொடங்கினார்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர் முன்பு எப்படி தன்னுடைய சீடர்களிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அந்த அன்பை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தன்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தார். பிதாவின் திட்டத்தை அறிந்த ஒரு மனிதன், இறைவனுடைய திட்டத்தை அறிந்த ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே அன்பு கூறாமல் இருக்க முடியாது. அவனுடைய அன்பை இந்த உலகத்திலே மாற்றிக்கொள்ள முடியாது. பிதாவின் திட்டத்தை அறிந்த ஒருவன் அன்பை இன்னொருவருக்கு வழங்குவதை குறைத்துக் கொள்ள முடியாது. அதுதான் இந்த செய்தி. பிதாவின் திட்டத்திலே வாழுகின்ற ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனிடத்தில் அன்பை குறைத்துக் கொள்ள முடியாது. அந்த அன்பு ஆண்டவர் எந்தவித குறைப்பும் இன்றி, குறைச்சலும் இன்றி தந்தை சீடர்களுக்கு வழங்கினார். இதுதான் இங்க பண்றது. அவர் முன்பு அன்பு வைத்தபடியே அவர்களிடத்தில் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். ஆரம்பத்துல வருகின்ற அன்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ரொம்ப இனிமையாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது திருமண வாழ்க்கையினுடைய துவக்கமா இருந்தாலும் சரிதான், பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையை கையில இருந்து அந்த பிள்ளையின் மீது நாம் காட்டுகின்ற அன்பா இருந்தாலும் சரிதான், எல்லாமே ஆரம்பிக்கும் போது மிகவும் இனிப்பாக இருக்கும். அந்த அன்பு கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரைக்கும் வருகிறதா அப்படின்னா அப்படி இருக்காது. அந்த அன்பு சிதிலமடைந்து கொண்டே இருக்கும், குறைந்து கொண்டே வரும். எல்லாருக்கும் அன்பு ஆரம்பத்துல பௌர்ணமி போல இருக்கும், பார்த்துக்கோங்க, முழு நிலாவை போல இருக்கும். அன்பு கால கட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சிலர் சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு அன்பு செய்யறதுக்கு ஆளே இல்லை. பௌர்ணமியாய் தொடங்கினோம், இப்பொழுது அமாவாசையாய்
நிற்கிறோம். எந்த அன்பும் கிடையாது. தேய்விரையாகி கொண்டிருக்கிறது அன்பு. இறைவன் சொல்லுகிறார், என் திட்டம் உன் வாழ்க்கையிலே இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எவர் மீதும் உன் அன்பை குறைத்துக் கொள்ள மாட்டாய். கணவன் மனைவி மீது, மனைவி கணவர் மீது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்க பின்னாடி பாருங்க, நீங்க அன்பு கூற வேண்டியவங்க உங்களுக்கு சரியானவர்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சரியானவர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா உங்களுடைய அன்பு தேவ திட்டத்தை அறிந்தவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அன்பு மாறாததாக இருக்கும். அவங்க கேட்பாங்க, இவ்வளவு நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு உனக்கு எதிரான காரியங்களை நான் பேசி இருக்கிறேன், ஆனா நீ எப்பொழுதும் போலவே என்னிடம் நடந்து கொள்கிறாயே, எந்தவித முக பாரபட்சமும் இல்லாமல் என்னோடு கூட பேசுகிறாயே, எப்படி முன்னால் முடிகிறது என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படி ஒரு அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்து புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு முந்தின நாள், அதாவது நேற்றைய தினம் நம்ம அப்படி ஒரு அன்பை பார்த்தோம். ஒரு பெண் நடந்த தெய்வத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மீது ஊற்றுகிறார். அது யோவான் 12வது அதிகாரத்துலதான் அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த நறுமண தைலத்தை ஊற்றிய பிறகு தன் கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை கழுவி அவள் தலைமயிரினால் அதை துடைக்கின்றான். ஆண்டவர் அந்த பெண்ணின் அன்பை பார்த்து வியந்து போய்விட்டார். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவருடைய செய்திகள் நிறைவு கூறப்படும். அப்போ அவர் என்ன சொல்ல வராரு? என் மரணத்தை குறித்து பேசுகிறவன் இவன் அன்பை குறித்து பேச மறந்தால் அது முழுமையான செய்தி அல்ல. புரியுதுங்களா? இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிற ஒருவன் இயேசுவின் மரணத்திற்கென்று நலத தெய்வத்தை ஒரு பெண் வந்து ஊற்றினாள் அல்லவா, ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார் அல்லவா, இந்த பெண்ணை பேச மறந்து என் மரணத்தை பேசினார், அது முழு செய்தி அல்ல அப்படின்னு ரெகக்னிஷன் எப்படி கிடைக்குது பாருங்க. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தானே, பைபிள்ல போட்டுருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ரெகக்னிஷன், அவருடைய அங்கீகாரம், அன்புக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் இப்படிப்பட்டவைகள், அன்புக்கு கிடைக்கின்ற அங்கீகாரங்கள் இப்படிப்பட்டவைகள். நேற்றைய தினம் நான் சொன்னேன், அன்பினால் எல்லாம் தமக்குரியது. படிச்சவங்க எல்லாருமே நேற்று வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சத்தம் தான் கேட்குது. ஏன்னா நேற்று ரொம்ப சொற்பமா தான் இருந்தாங்க. நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கடகடன்னு குரலை சொல்லிட்டாங்க. இப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க, நேற்று குரல் தெரியாததுனால நீங்க வராமல் இருக்கிறீங்க இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு, நமக்கு தெரியலன்னா கஷ்டமாயிரும், போதகருக்கு அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வரல போல. அன்பிலால் எல்லாம் நமக்குரிய. அன்பு இல்லாதவர் எல்லாம் எனக்கு எனக்கு என்று சொல்வார்கள். ஒரு மனிதனிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவன் எல்லாவற்றையும் சுயநலமாக மாத்திரம்தான் பார்ப்பான். அன்புடையார் பிறருக்கு எல்லாவற்றையும் பிறருக்கு பார்க்கணும். அந்த அன்பு தான். அதனாலதான் இந்த பெண்ணுடைய அன்பு ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. தொடர்ந்து சொல்றாரு, நற்செய்தி சொல்லுகின்ற இடத்தில் இவளை மறந்தால் நீ முழுமையானதை சொல்லவில்லை. என் மரணத்தை குறித்து பேசினால் இவளை சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. அன்புக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் முடிவு வரியதும் அன்பு. அன்பு என்பது குறையக்கூடாது, அன்பு என்பது குறைந்து விடக்கூடாது. அந்த பெண் அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்டார். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கிறது. யாரும் செய்ய துணியாததை அவள் முதலாவதாக செய்து முடித்து விட்டார். அன்பு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு. தேவ திட்டம் ஒருவருக்கு தெரிந்து விட்டார், தன் அன்பை எவருக்கும் அவர் குறைய கொடுப்பதில்லை. அதான் முதல் செய்தி. தேவ திட்டத்தை இயேசு அறிந்தார். அறிந்த மாத்திரத்திலே அன்பை திரளாய் வழங்கினார். அடுத்தும் ஆண்டவர் தேவ திட்டத்தை அறிந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, 3வது வாக்கியத்துல தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் அவர் அறிந்தார்.
இப்ப அவருடைய அறிவின் மேன்மையை பாருங்க, அடுத்த கட்டத்துக்குள்ள போகுது. முதல்ல அன்பு செலுத்திட்டாரு, இப்பொழுது நான் போக போகிறேன், என்னுடைய பீரியட், என்னுடைய டைம் இஸ் ஓவர், இங்கே இதோட முடிய போகின்றது, என்னுடைய காலம் நிறைவடைய போகிறது. முன்னாடி காலத்துல இப்படி இருந்தாங்க, உயில் எழுதுவாங்க இல்லையா? உயில் எழுதுறது என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவுக்கு போகும்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாங்க, உயில் எழுதி வைப்பார். அந்த உயில் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்த முடியும். உயிரோட இருக்கும்போது பயன்படுத்த முடியாது, இறந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சொத்துக்களை குறித்து எல்லாத்தையும் எழுதி வைத்திருப்பாங்க, உயில் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த என் வாழ்க்கை முடிய போது அப்படின்னு அவங்க எப்படி தங்களை திருத்திக் கொள்கிறார்கள், எப்படி தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அதுபோல ஆண்டவர் தன் வாழ்க்கையின் நிறைவை அறிந்தவுடன் இந்த சீடர்களை இப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காது. இந்த சீடர்கள் அப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காது. இந்த சீடர்களை நான் அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அவருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, பார்த்துக்கோங்க. அவர் ஒன்றை மாத்திரம் தான் கற்றுக் கொடுத்தார், வேற ஒண்ணும் கிடையாது. எதை கற்றுக் கொடுத்தார்? தாழ்மையாய் இருக்கிறது, அவ்வளவுதான். சீடர்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்குது, யார் பெரியவர், நம்ம யார் பெரியவர்? பேதுரு வயதில் மூத்தவர், எனவே நான் பெரியவர் என்று சொல்லியிருப்பார். யோவான் சிநேகத்தில் மூத்தவர், எனவே நான் பெரியவர் என்று சொல்லியிருப்பார். எல்லாரும் பெரியவர் 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 என்று சொல்லி யாக்கோபு, அந்திரேயா, இவர்கள் எல்லாருமே தங்களை பெரியவர்களாக முன்னிறுத்தி ஏதோ ஒரு பிரயாசப்படுகின்றார்கள். அதுல யாக்கோபு யோவான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு தடவை அவங்க அம்மாவை கூப்பிட்டு இயேசு கிட்ட பேசுறாங்க, ஆண்டவரே, வலது பாரிசத்துல ஒருத்தர் இடது பாரிசத்துல ஒருத்தர் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாரு. வலது பாரிசம் 2 பாரிசம் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட், அவ்வளவுதானுங்க. வலது மடி இடது மடி 2 தானே இருக்குது. இந்த அம்மாவுக்கு பாருங்களேன், 2 பிள்ளை தான் இருந்திருக்குது. இன்னும் 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, ஐயா ஆண்டவரே, கழுத்துல 1 தலையில 1 கூட தூக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு செல்ஃபிஷ் இல்லையா? இந்த அம்மா செல்ஃபிஷ்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு இவ்வளவு அன்பான்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு பாருங்க, இந்த யாக்கோபு யோவான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம சொன்னா ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்காரு. ஏன்னா பெரியவங்க நம்ம அம்மாவை கூப்பிட்டு வருவோம், கூப்பிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆண்டவர் மரியாதைக்கே இப்படி பதில் சொல்லுவார் நமக்கு தெரியும் இல்லையா? சொந்த அம்மாவுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவார் தெரியும். இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எம்மா, என் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறத பிதாதான் அறிந்து வைத்திருக்கிறார், பிதாதான் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால இப்படிலாம் முயற்சி எடுக்காங்க. இந்த போராட்டம், இந்த குழப்பம் சீடர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் அதற்கு முடிவு கட்ட விரும்புகிறார். என்ன பண்றாரு? அவர் கால்களை, சீடர்களின் கால்களை கழுவ தொடங்கினார். போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பைபிள்ல போட்டிருக்குது, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், புதுசா நடக்கல, அங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த போஜனத்தின் மத்தியில அதுலதான் ஆண்டவர் எழுந்து வருகிறார். அப்படிதான் போட்டிருக்கு, சரியா? இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வனாந்திரத்துல மன்னா முதலில் வந்ததா, இறைச்சி முதலில் வந்ததா? மன்னா முதலில் வந்ததா, இறைச்சி முதலில் வந்ததா? நல்லா யோசித்து பாருங்க. பைபிள் எப்பவுமே கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கும் நமக்கு. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கும். சாயங்காலத்திலே நீங்கள் இறைச்சியையும் பகலிலே மன்னா, விடியற் காலத்திலே அப்பத்தையும் காண்பீர்கள் அப்படின்னு. சாயங்காலத்துல முதல்ல என்ன வந்துருச்சு? இறைச்சி வந்துருச்சு, சரிங்களா? இறைச்சி சாயங்காலம், நம்மளாம் மதியம் காலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஈவினிங் ரெஸ்டாரண்ட்லாம் வந்துச்சு இல்லையா? ரெஸ்டாரண்ட்னாவே ஈவினிங் தான் வச்சிருப்பாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கறிகள் தான் இருக்கும். இங்க பாருங்க, பைபிளும் அப்படிதான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் மீல் என்ன அப்படின்னா நான்வெஜ், காடைகள். சாயங்காலத்திலே காடைகள் அப்படியே வனாந்தரம் முழுவதும் பரவி கிடந்திருந்த, அதுதான் ஃபர்ஸ்ட்.
இப்பதான் வாசிச்சோம் இல்லையா? இப்படிலாம் நீங்க இருக்கிறதுனாலதான் நிறைய நாங்க கேள்விகளா கேட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? எதுக்கு பைபிள் பீஸ் வைக்கிறோம் தெரியுதா? இப்பதான் வாசிச்சோம். ஆனா நல்ல நல்ல மக்கள் பார்த்துக்கோங்க, இப்படியே மறந்துகிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க. சரி, சந்தோஷம். இங்க பாருங்க, போஜனம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நம்ம சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறதுனாலதான் தெரியல. அப்படியே ஆபிரகாம் வந்து கத்தியை எடுத்து அப்படியே கழுத்து பக்கத்துல கொண்டு போயிட்டாருன்னு நினைப்போம். அவன் கத்தியை எடுக்க போறான், அவ்வளவுதான். அதே அந்த பட்டயத்தை எடுக்க போகும்போதே ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம ஆட்கள் நல்ல இந்த சினிமா நாடகம்லாம் பார்த்துக்கிட்டு கழுத்து பக்கத்துல கத்தி வந்தோடனே தான் என்ன பண்ணாங்க, அப்படிலாம் சோதிக்க மாட்டார். சரியா? சோதிப்பாங்க. அதுக்காக அவ்வளவு தூரத்துக்குலாம் சோதிக்க மாட்டார். வயசான ஆபரகம் கை தவறி கழுத்துல வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது இல்லையா? அப்படிலாம் பண்ண மாட்டார். சரிங்களா? நமக்கு சில கற்பனைகள் படி கொஞ்சம் எக்ஸாக்டா வாட்டிஸ் பைபிள் அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அதுல இருந்து இருந்துச்சு போறாங்க. போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்களாம் சொல்லுவீங்க, ஏய் கையை கழுவிட்டு வா, கையை கழுவிட்டு டைனிங் டேபிளுக்கு வா, அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் அந்த நேரத்துல எதுவுமே சொல்லல. பார்த்துக்கோங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் போஜனம் பண்ணுறீங்க, எந்திரி அவர்கள் எந்திரிச்சு நேரா போறாரு. போய் ஆண்டவர் தன் அறையிலே ஒரு சீலையை கட்டி பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து ஒருவராய் அழைத்து அவருடைய கால்களை கழுவவும் சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சரிங்களா? நீங்க பாருங்க, 12வது அதிகாரத்துல அந்த பெண் கண்ணீரினால் துடைத்தார். ஆண்டவர் அடுத்த அதிகாரத்துல யாருங்க முந்தி கொண்டார்கள்? நீங்க பாருங்களேன், அந்த பெண் எல்லாத்துலயும் முந்திக்கிட்டாங்க இல்லையா? என்னங்க உண்மையே இல்லையா? எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவே அந்த பெண்ணை ஒரு எக்ஸாம்பிளரியா பார்க்கிறாரு. என்ன ஒரு அழகான முன்மாதிரி. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி ரெகக்னைஸ் பண்றாருங்க. நீங்கள் என்ன செய்தீர்களோ ஆண்டவர் அதை இந்த கொஞ்சம் இமிட்டேட் பண்றாரு. ஆண்டவர் அவர்களுடைய கால்களை எல்லாம் கழுவ தொடங்குகிறார். கால்கள் 3.5 ஆண்டு காலமாக வனாந்திரத்திலே நடந்த கால்கள், ஆண்டவரோடு நடந்த கால்கள், பாலை நிலத்திலே நடந்த கால்கள், கரடு முரடானவைகளாக இருக்கு. இப்ப மாதிரி கிடையாது. நீங்க போட்டுக்கல நல்ல செப்பல், நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க கால்களை பெடிக்யூர் அது இதுன்னு பண்ணி எப்பவுமே ரொம்ப சாஃப்ட் நேச்சரா வச்சுக்கிறீங்க. கண்ணை எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கால்களை பாதத்தையும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்படி கேர் கிடையாது. பார்த்துக்கோங்க, அலைந்து திரிந்தவர், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்தவர், அவருடைய காலுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ அவர் கூடவே நடந்தவங்க உங்களுக்கும் தேவை. ஆண்டவர் உடனடியா பாத்தீங்கன்னா அவருடைய கால்களை கழுவ தொடங்கினார். அப்பொழுது கழுவ கொண்டு இருக்கும்போது பேதுரு வருகிறார். பேதுரு வந்து நிற்கிறார், கால்களை கொண்டு வந்து நிற்கிறார். சாரி, யூதாஸ் வந்து நிற்கிறார். பேதுரு அதுக்கப்புறம் தான் வருவாரு. யூதாஸ் வந்து நிற்கும் போது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது இந்த கால்கள் எங்கே சென்று எங்கே வந்து நிற்கிறது தெரியுமா தெரியாதா? இந்த கால்கள் பணத்திற்காக என்னை காட்டிக் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்து இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறது. நல்லா தெரியும், இந்த கால்கள் இன்னும் சில நிமிடங்களிலே எனக்கு எதிராக திரும்பி நிற்க போகிறது, எதிரான செயல்களை செய்ய போகிறது. ஆண்டவர் தான் கழுவினார். எந்தவித சலனமும் இல்லாமல் அவன் கால்களும் கழுவப்பட வேண்டும். இப்பொழுது என் பந்தியிலே இவன் அமர்ந்திருக்கும் போது இவன் கழுவப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இப்பொழுது இவனுக்கு சுத்திகரிப்பு தேவை. அந்த சுத்திகரிப்பை ஆண்டவர் செயல்படுத்த தொடங்கினார். உடனடியாக அதை ஆண்டவர் செய்கிறார். யூதாஸ் முடிச்சிட்டாரு, ஒவ்வொரு சீடர்களா முடிச்சிட்டாங்க. பேதுரு இந்த நிகழ்ச்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள மறுக்கிறார். ஆண்டவரை நீரின் கால்களை கழுவக்கூடாது, பேதுரு இங்க கழுவக்கூடாது அப்படின்னு அப்புறம் அவர் ஒரு 6வது வாக்கியத்தை வாசிங்க.
நீர் என் கால்களை கழுவலாமா என்றால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னது என்பதை இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். இப்பொழுது இவர் என்ன செய்ய போகிறார், என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? அறியாமல் இருக்கிறார். அறியாமல் இருக்கிறவர்களை அறியாமலே வைத்து விடுவது. இந்த உலகம் ஒருத்தருக்கு தெரியலையா, அவனுக்கு அறிவு கூப்பிட்டாங்க, அவனுக்கு சொல்லிதான் கொடுக்காத, அவன் அப்படியே ஒரு இக்னரன்ஸ்லயே இருக்கட்டும், அறியாமையிலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த உலகம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இது என்ன என்பதை நீ அறியா, இப்பொழுது இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இப்பொழுது இதனுடைய முன் பக்கத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், பின்பக்கத்தில் இருக்கின்ற இந்த கிருக்கல்களை மாத்திரம் நீ பார்க்கிறாய். ரொம்ப அழகா முன்னாடிலாம் நீங்க இந்த துணியில எம்ப்ராய்டரி ஒர்க் செஞ்சிருப்பீங்க. ஒரு பக்கத்தில் ஒரு அழகான படம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில முடிச்சுகளும் சில கோணல் மாடலான அந்த நூல்கள் மாத்திரம் தான் தெரியும். பார்ப்பதற்கு நான் இப்படி பார்த்து கொண்டிருந்தேன்னா நீங்க அங்க நினைப்பீங்க, என்னது இப்படி ஒரு தெருக்கள் நிறைந்த ஒரு ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியாது. அது போல பேதுரு குழம்பி போய் நிற்கிறார். என்ன இது, எதற்கு இது நடக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, குழப்பம் வேண்டாம், இப்பொழுது நீ இதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கவில்லை, ஆனால் இதை நீ பார்க்காமல் இருக்க போவதும் இல்லை. இப்பொழுது நீ இதை அறியாமல் இருக்கிறாய், ஆனால் இதை அறியாமலே இருக்க போவதில்லை. நிச்சயமாக நீ அறிவாய், நிச்சயமாக இது உனக்கு அறிவிக்கப்படும், என்னுடைய உண்மை உனக்கு நிச்சயமாக புறப்படும். ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லி இந்த பகுதியில அவனை பார்த்து, நீ கழுவ, நான் உனக்கு கழுவணும் விரும்புறேன், நீ வா. இல்ல ஆண்டவரை, நீங்க எனக்கு கழுவவே கூடாது. உடனே ஆண்டவருக்கு சீரியஸ் ஆகிட்டார் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் ரொம்ப வெண்மையா டீல் பண்ண, ரொம்ப வெண்மையான போக்குல ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அன்பாய் அழைத்து அன்பு குறித்து சொன்னாரு. இப்போ ஒரு முறை பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்னா, நீ இப்பொழுது உனக்கு என்னிடத்தில் எந்த பங்கும் 3 வருஷம் இருந்திருக்கு. நம்பி அடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம தான் விட்டாங்க போறோம்னு இருக்கும். நேரம் நல்லா பண்ணுவாங்க தெரியுமா, ஒருத்தரை வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷனை நல்லா வளர்த்துருவாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது சொந்தக்காரங்களை யாரையும் கொண்டு போய் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கேட்டா வச்சிருப்பாங்க. அது தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒருத்தருடைய உதவி தேவை. அவங்கள வச்சு நல்ல ஸ்கூல்ல டெவலப் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கடைசியில் இந்த ஸ்கூல் நல்ல உயர்வா இருக்கும் போது ஹெச்எம் ப்ரமோஷனுக்காக அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுல வேக வேகமா ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை அடிக்க வச்சு எம்எட் ஆக்கி நேரா உட்கார வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி கனவு திட்டங்களோட இருந்தது. கனவு திட்டங்களோட இருந்தவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பங்கு கிடையாது, நீ வெளியில போ அப்படின்னு. இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்காரு, இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்காரு. இந்த வெளியே தருவது எப்படிப்பட்ட தருவது தெரியுமா? வெளியே போ அப்படிங்கிற வேர்டு இதனுடைய அழுத்தம் எப்படிப்பட்டது? ஆதாம் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும், ஆதாம் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும், ஏதேனை விட்டு வெளியே போவது எவ்வளவு கடினமான ஒன்றோ அதுபோலதான் இயேசுவை கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்வது, வெளியே அப்படிப்பட்ட ஒன்று. உடனே பாத்தீங்கன்னா ஆட்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்களுக்கு வறட்சி இருப்பாங்க. எதிர்கொள்ளினாலும் கொஞ்சம் வறட்சிட்டாங்க, அப்படி குழந்தைங்க இல்லையா, சொல்ல வந்தா அப்படின்வாங்க இல்லையா. இது மாதிரி பேரு அப்படியே உழைந்து போயிடும். யோசித்து பாருங்க, பேரு அதுக்கு அவளை மீதாம காட்டும். இயேசுவின் செய்தியை புறக்கணித்து ஏன் மீறாப்பு காட்டுது? அவருடைய அன்பின் செய்தியை நீ ஏன் புறக்கணிக்கிற? அதை அன்போடு உடன் ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன சிக்கல்? அவர் உனக்கிடம் பிரச்சனை என்ன எங்க போனாலும் எந்த மட்டுமே நினைக்கிறாங்க இல்லையா.
சரிங்களா? இயேசு கிறிஸ்து கூட தெரியக்கூடாது. நான் தான் தெரியும், என் முகம் தான் தெரியும், நான் தான் ஹைலைட் பண்ண, நான் தான் எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகணும், என்னுடைய முகம் தான் எக்ஸ்போஸ் ஆகணும். அவங்களுக்கு செய்யாத மாதிரி எனக்கு செய்யணும், செய்ய மாதிரி எனக்கு சந்திச்சு அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயா கேட்பாங்க இல்லையா? பிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எல்லாம் நல்லபடியா நினைச்சு நம்ம பைபிளை கூடதான் கேட்பாரு. பின்னாடி இவனை குறித்து உங்களுடைய சித்தம் வாழ்க்கைக்கு நீ கையை எதிர்காலத்தை உனக்கு முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கிறான் எனக்கு உனக்கு வயது உன்னுடைய காலகட்டம் இப்படிதான் இருக்கும் போது எதிர்காலத்துதான் இருக்கும் போது சொன்னோட இவனுக்கு நிறுத்தவே முடியாது. அவனுடைய பிரச்சனை என்னன்னா இதற்கும் எனக்கும் ஒண்ணு அறுபவே வேண்டாம், இன்னொரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பாக எப்பெல்லாம் சாப்பிடணுமோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டாவது ரொம்ப சம்மனு நம்ம இவங்க எல்லாத்தையுமே லீடர்ஷிப் ஆண்டவர் மாறாது ரூபம் எடுத்து எழுந்தே போய் எதையாச்சும் பிரிச்சுட்டு வந்து நல்லா இருக்கிற காலத்துல சொல்லுவோம் நம்பிக்கை கிடையாது. இதை பிரேக் பண்ணிடும். சிஸ்டம் இல்லாம போயிடும். இந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது. சிஸ்டம் தான் பிரச்சனை. இந்த சிஸ்டத்தை உடச்சு பண்ணணும். இல்லைன்னா இந்த சிஸ்டத்துல நான் வேற மாதிரி உருவாக்கப்பட்டேன், நான் உண்மையில் வேறுபட்டேன், எனவே நீ எனக்கு அடைவீர்கள் என்று சொன்ன இந்த ரெண்டு ஆத்மீக அந்த ரொம்ப தெளிவாக இருக்கிற திட்டத்தை நீ தலையிடாலும் ஆண்டவருடைய திட்டம் மாத்திரம்தான் இந்த பங்கை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் இப்படிப்பட்ட ஆண்மையை கற்றுக் கொடுக்கும் இதை நிறைவேற்ற ஆண்டவர் இதை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பின்னணியில தான் திருவிருந்தை நமக்கு கற்றுத்தர. இந்த பின்னணியில் நாள்களை கல்வி அதுக்கப்புறம் ஆண்டு போஜனத்திலே அழைத்து முன்பாக இருப்பித்து எடுத்து இங்கே தேவ திட்டத்தின்படி தன் திட்டத்தை நிறைவேற்ற முயன்று தோற்றம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முன்பாக உங்கள் திட்டத்திலே தோல்வி அடைந்தால் சந்தோஷப்படுங்க. இங்கே ஒரு மனிதன் திட்டத்திலே அவருடைய இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். தீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரி வந்து அவர் இருதயத்தில் கூடின பொறுப்பு இப்பொழுது நான் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து மூர்க்கடிக்கப்பட்டதற்காக ஏனென்றால் அவன் வெற்றி பெற்றிருந்தான் என்றால்
உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனாக போயிருக்கும். ஆனால் அன்றைக்கு அவர் ஆண்டவருக்கு தோற்று நீங்கள் சொல்லுங்கள், என் திட்டம் என் சுயம் வெற்றி கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் என்னை மேற்கொள்ளும் என்று சொல்லுங்கள். என் திட்டம் என் சுயம் மேற்கொள்ளக்கூடாது. இறைவனின் திட்டம் என் திட்டம் என் சுயம் மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவின் திட்டத்தை உங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவருக்கு திட்டங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் திட்டங்கள் செய்து ஆண்டவர் தோற்று போனார் நஷ்டம். இங்கே ஒரு மனிதன் தன் திட்டத்திலே ஜெயித்து விட்டார். ஆனால் அவன் வாழ்க்கையை என்ன வெற்றி இல்லையா? அதுதான் இந்த கட்டளை வழிவாசியை திட்டம் தேவனுடைய திட்டத்தை மேற்கொள்ளாதபடி தேவன் என்னை தோற்கடி ஒவ்வொரு திட்டத்தின் மறைவுக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். என் சுயம் தேவ திட்டத்தை ஆண்டவருக்காக இந்த வார்த்தையின் வழிமுறை ஆசீர்வதித்து